ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் சொத்துரிமை மாற்றுச் சட்டம் 1982 கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆக்ட் எப்போ எனாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 17/2/1882 வந்து எனாக்ட் பண்ணியிருக்கு. எப்போ ஃபோர்ஸ்க்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா 1/7/1882 ஃபோர்ஸ்க்கு வந்திருக்கு. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ரொசீடர் லாவா, ஒரு சப்ஸ்டான்டிவ் லாவா அப்படின்னு பார்த்தா இது ஒரு சப்ஸ்டான்டிவ் லா. ஏன்னா இது நிலைமுறை சட்டமாக தான் சொல்லப்படுது. இப்போ சிபிசி அதாவது சிவில் ப்ரொசீடர் கோடும் கிரிமினல் ப்ரொசீடர் கோடும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அது ஒரு ப்ரொசீடர் லா. ஏன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் சில ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம செய்வோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நிலைமுறை சட்டம் தான், இதில் எதுவும் ப்ரொசீடர்ஸ்லாம் கிடையாது. அப்போ என்னென்னலாம் நமக்கு ப்ரொசீடர் லான்னு பார்த்தோன்னா சிவில் ப்ரொசீடர் கோடும் கிரிமினல் ப்ரொசீடர் கோடும் தான் ப்ரொசீடர்ஸ் லா. பீனல் அதாவது இந்தியன் பீனல் கோடோ இல்லை எவிடன்ஸ் ஆக்டோ கான்ட்ராக்ட் ஆக்டோ இப்போ இங்கே டிபி ஆக்டோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதெல்லாமே வந்து நிலைமுறை சட்டம் தான். இது சப்ஸ்டான்டிவ் லா தான். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் கீழே எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குது டோட்டலாக அப்படின்னு பார்த்தோன்னா 137 செக்ஷன்ஸ் வந்து டோட்டலாக இருக்குது. இதில் 2 டைப் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்குது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர். இந்த ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபரை பற்றி வந்து சொல்லக்கூடிய செக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா 1 to 53A வரைக்கும் ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபரை பற்றி வந்து சொல்லுது. பொதுவாக சொத்துரிமையை வந்து மாற்றம் செய்கிறத பற்றி. ஸ்பெசிஃபிக் ட்ரான்ஸ்ஃபர், இந்த ஸ்பெசிஃபிக் ட்ரான்ஸ்ஃபரை பற்றி குறித்த வகை சொத்து வந்து மாற்றம் செய்கிறது. அது எந்த செக்ஷன்லேருந்து சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தா 54 to 137 வரைக்கும் இந்த ஸ்பெசிஃபிக் ட்ரான்ஸ்ஃபரை பற்றி வந்து சொல்லுது. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் வந்து 1882 கொண்டு வந்திருக்காங்க. அது சப்ஸ்டான்டிவ்ல டோட்டல் செக்ஷன் வந்து 137 செக்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதில் 2 டைப் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர். ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபரை பற்றி வந்து சொல்லக்கூடிய செக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா 1 to 53A வரைக்கும் ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபரை பற்றி வந்து சொல்லுது. அடுத்தது ஸ்பெசிஃபிக் ட்ரான்ஸ்ஃபர். இந்த ஸ்பெசிஃபிக் ட்ரான்ஸ்ஃபரை பற்றி வந்து சொல்லக்கூடிய செக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா 54 to 137 வரைக்கும் வந்து சொல்லப்படுது. இந்த ஸ்பெசிஃபிக் ட்ரான்ஸ்ஃபர் கீழே என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சேல். இந்த சேல் அப்படிங்கிறது வந்து நம்ம வீட்டையோ இல்லை நிலத்தையோ ஏதாவது ஒரு பொருளை வந்து விற்பனை செய்கிறத பற்றி சொல்கிறது தான் இந்த சேல். அடுத்தது மார்க்கேஜ். மார்க்கேஜ் அப்படிங்கிறது அடைமானத்துக்கு வந்து வைக்கிறது. சார்ஜ் இந்த பொறுப்பிணைப்பு பொறுப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நான் யாருக்கிட்டையாவது ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து அந்த பொருளை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காக நான் சம் அமௌண்ட் வந்து கொடுத்துட்டு நான் வேறு எங்கேயோ வெளியூருக்கு எங்கேயோ போயிடுறேன். இப்போ நான் கொடுத்துருக்க அந்த அமௌண்ட்டை தாண்டி அந்த பார்ட்டி வந்து அதுக்கு செலவு பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது. அப்போ அவங்க அந்த மெயின்டெனன்ஸ்க்கு நான் கொடுத்த அமௌண்ட்டை விட எக்ஸ்ட்ரா அவங்க அந்த பொருளுக்காக அந்த நான் கொடுத்துருக்க அந்த திங்ஸ்க்காக அவங்க செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் திரும்ப வரப்போ அவங்கள்ட்டேருந்து அதை ரெக்கவர் பண்ணுன்னா நான் அவங்க வந்து கொடுத்துருக்க அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜை பே பண்ணால் தான் நான் அதை வந்து எடுத்துக்க முடியும். அப்போ அந்த பொருளின் மீது என்ன விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சார்ஜ் வந்து விதிக்கப்பட்டிருக்கு. நான் கொடுத்துருக்க அந்த மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டை தாண்டி அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்கனால அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜை நான் கொடுத்தா தான் அந்த பொருளை நான் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அப்போ இங்கே என்னென்னா சார்ஜ் அப்படிங்கிறது ஒரு பொருள் பிணைப்பு பொறுப்பு அப்படின்னு சொல்லப்படுது. லீஸ் அப்படிங்கிறது குத்தகைக்கு வந்து விடுறது. எக்ஸ்சேஞ்சு பரிமாற்றம், இது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இது பார்கெனிங் சிஸ்டம். நம்ம அந்த காலத்துலலாம் வந்து இப்போ ஒருத்தவங்கள்ட்ட எள்ளு இருக்கும், ஒருத்தவங்கள்ட்ட கடலை இருக்குது அப்படின்னா எள்ளு இருக்கவங்க கடலையும் கடலை இருக்கவங்க எள்ளும் அப்படின்ட்டு பொருளுக்கு பொருள் வந்து மாற்றம் வந்து செஞ்சுக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோன்னா எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது கிஃப்ட்டுங்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லை ரிலேட்டிவ்ஸ் தான் கொடுக்கணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஸ்ட்ரேஞ்சர் கூட கொடுக்கலாம். இந்த ஸ்ட்ரேஞ்சராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எந்த ஒரு எக்ஸப்டேஷனும் இல்லாமல் வித்தவுட் கன்சன்ட்ரேஷனில் வந்து கொடுக்கப்பட்டிருந்தால் அது வந்து கிஃப்டாக வந்து சொல்லப்படும். ஒருவேளை ஏதாவது எக்ஸப்டேஷனோட கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து கிஃப்டாக வருமா அப்படின்னா கண்டிப்பாக கிஃப்டாக வராது. லாஸ்ட்டு ஆக்ஷனபிள் கிளைம் அப்படிங்கிறது தொடர் தகுப்பாத்தியம். இதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள் அப்படின்னா இபி பெட்டிஷன் நம்ம போடுவோம்ல அதை வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இபி பெட்டிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எதில் தான் வந்து இபி பெட்டிஷன் போடுவோன்னா 2 டைப் ஆஃபில் வந்து போடுவோம். ஒன்று வந்து மணி ஷூட்டில் போடுவோம், இன்னொன்று டிக்ளரேஷனில் வந்து போடுவோம். இப்போ மணி ஷூட்டை இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். இப்போ நான் வந்து வழக்கு போட்டிருக்கேன், என்கிட்டேருந்து ஒரு நபர் வந்து பணத்தை வாங்கியிருக்காங்க.
அந்த நபர் எனக்கு வந்து பணம் கொடுக்கலங்கிறப்ப நான் வந்து வழக்கு போட்டு எனக்கு ஃபேவராக டிகிரி ஜட்ஜ்மெண்ட் வந்து வந்துடுச்சு. இப்போ எனக்கு ஃபேவராக டிகிரி ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சுன்னா அடுத்து அவங்கள்ட்டேருந்து பணத்தை வந்து வாங்குறதுக்கான ப்ரொசீடிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் வந்து நம்ம போடுவோம். இப்போ அந்த எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் மூலமாக எனக்கு வரக்கூடிய அந்த கிளைமை நான் இன்னொரு நபருக்கு மாற்றி விடுறேன். என்ன அப்படின்னா வந்து நீ எனக்கு இப்போ இந்த அமௌண்ட்டை எனக்கு கொடு, எனக்கு வந்து ஒருத்தவங்க மேலே கிளைம் எடுக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, அந்த கிளைமை நான் உனக்கு மாற்றி விடுறேன், நீ அவங்கள்ட்டேருந்து அந்த கிளைமை வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி இந்த மாற்றி விடுறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஆக்ஷனபிள் கிளைம். அதை தான் தொடர்தகு பாத்தியங்களாக நம்ம சொல்லப்படுறோம். இந்த இபி பெட்டிஷனை நம்ம எக்ஸாம்பிளாக வச்சுக்கிட்டோன்னா இந்த ஆக்ஷனபிள் கிளைம் பற்றின டவுட் வந்து நமக்கு இருக்காது. அடுத்தது இந்த சட்டத்திலேயே வந்து என்னென்னா 1885லேருந்து 92 வரைக்கும் 1885 டு 922 வரைக்குமே 12 டைம் வந்து இதை வந்து திருத்தம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்திலேயே மிக முக்கியமான திருத்த சட்டம் அப்படின்னு எதை நம்ம சொல்லலாம் அப்படின்னா 1929 கொண்டு வரப்பட்ட அந்த திருத்த சட்டம் தான். இது 1882 கொண்டு வரப்பட்ட அந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் வழக்கோட அடிப்படையில், அந்த வழக்கில் ஏற்பட்டிருக்க தீர்ப்பின் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த திருத்த சட்டத்தையே கொண்டு வராங்க. இந்த திருத்த சட்டத்துக்கான மசோதா ஒன்றை வந்து கொண்டு வராங்க. அந்த இதில் வந்து 1921ஆம் ஆண்டில் யாரெல்லாம் அந்த மசோதாவில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா திரு எஸ்ஆர் தாஸ் இருக்கார், சார் பிஎல் மிட்டர், திரு டிஎஃப் முல்லா, நீதிபதி திரு சென் ஆகியோர் கொண்ட அந்த குழுவில் வந்து இந்த மசோதா பற்றி வந்து பரிசீலனை செய்யப்பட்டு 1927 வந்து 1927 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த மசோதாவை வந்து தேர்வுக்குழுவுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அந்த தேர்வுக்குழு அதை மறுபரிசீலனை செஞ்சுட்டு 1/4/1930 வந்து இந்த இதை வந்து ஃபோர்ஸுக்கு வந்து கொண்டு வராங்க. அப்போ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படிங்கிறது வந்து எதன் செயலில் வந்து செயல்படுது அப்படின்னு பார்த்தா பை பார்ட்டிஸ்க்கு இடையில தான், அதாவது லிவிங் பர்சனுக்கு இடையில தான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து செயல்படுது. அப்போ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் கீழே எதெல்லாம் வராது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு லாவே சில இடத்துல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும். அந்த லா எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்னா நம்ம இப்போ வந்து ஒரு பார்ட்டிஷன் ஷூட்டோ ஒரு சொத்து சம்மந்தமான வழக்கு வந்து போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த சொத்து இன்னார உடையது தான் அப்படின்னு சொல்லி லாவே என்ன பண்ணும் நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். அப்போ சட்டத்தினால நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த சொத்து மாற்றம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் வந்து சொல்லப்படுதா அப்படின்னா இல்லவே இல்லை. அடுத்து வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபோர்ஃபிச்சர், அதாவது தண்ட பறிமுதல். நம்ம வந்து ஃபைன் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கட்டுறதெல்லாம் வந்து நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் வருமா அப்படின்னா வராது. அடுத்தது இன்சால்வன்சி, அதாவது நொடிப்பு நிலவுன்னு அறிவிக்கப்பட்டுருச்சுன்னா அந்த டிரான்ஸ்ஃபர் செல்லுமா அப்படின்னா அது செல்லவே செல்லாது. இந்த டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் வந்து பேசுதா அப்படின்னா கிடையாது. அடுத்தது இன்டெஸ்டட் சக்சஷன் ஆக்ட் தனியாகவே இருக்குது. அப்போ ஒரு இறங்குரிமை மூலமாக வந்து உரிமை உள்ள நபர் வந்து பெறக்கூடிய அந்த சொத்துரிமை மாற்றமானது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் கீழே சொல்லப்படுமா அப்படின்னா கிடையாது. அப்போ இந்தியன் சக்சஷன் ஆக்ட் கீழே தான் இந்த டிரான்ஸ்ஃபரை பற்றி வந்து சொல்லும். அப்போ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் கீழே இதுவும் வராது. அடுத்தது செக்யூரிட்டி, பிணையமும், அது இல்லாமல் டேஞ்சபிள் மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதாவது நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் பேசக்கூடியது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் வந்து பேசுகிறோம். எங்கேயுமே மூவபிள் ப்ராப்பர்ட்டி வந்து வர்றது கிடையாது. அப்போ இங்கே மூவபிள் ப்ராப்பர்ட்டியை பற்றி சொல்லுமா அப்படின்னா கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கீழே வராது. அடுத்து கவர்மெண்ட்டோட ப்ராமிசரி நோட்டு, கவர்மெண்ட்டோட கடனுதவி சீட்டும் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி சொத்து மாற்றத்துக்கு கீழே வராது. இன்சூரன்ஸும் இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் கீழே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது செக்ஷன் 1 to 4 என்ன சொல்லுது அப்படின்னா ப்ரிலிமினரி முதல்நிலை சொத்துரிமை மாற்ற சட்டத்திலே வந்து சாப்டர் 2 வந்து முகமதியன் லாக்கு வந்து பொருந்தாது. பர்டிகுலராக செக்ஷன் 13, 14 வந்து முகமதியன் லாக்கு வந்து பொருந்தாது. இஸ்லாமியருடைய தனி சட்டம் தான் பொருந்துமே தவிர இங்கே நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் பொருந்தவே பொருந்தாது. அது இல்லாமல் வந்து செக்ஷன் 129 முகமதியன் லாக்கு வந்து பொருந்தாது. ஹிந்துக்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தனி சட்டம் தான் பொருந்துமா? டிரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் வந்து பொருந்தாதா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஹிந்துக்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஹிந்துக்களுடைய தனிச்சட்டம் பொருந்தாது, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி தான் வந்து பொருந்தும். அப்போ யாருக்கு வந்து இதில் வந்து எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா இஸ்லாமியருக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் என்ன சாப்டர் அப்படின்னா சாப்டர் 2 கீழே. அது மாதிரி செக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா 13, 14
129 தான் வந்து முகமதியன் லாக்கு வந்து பொருந்தாது. ஆனால் ஹிந்துக்களுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி தான் வந்து பொருந்தும். செக்ஷன் 3ல எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸு. இது டெஃபினேஷன்ஸை பற்றி வந்து சொல்லுது. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அதாவது அசையா சொத்து, அடுத்தது அட்டஸ்டேஷன் சான்று கையொப்பத்தை பற்றி, நோட்டீஸ் அறிவிப்பு கொடுக்கறத பற்றி வந்து சொல்லுது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டுக்கில் நம்ம ப்ராப்பர்ட்டியை பற்றி தானே படிக்கிறோம். அப்போ எங்கேயாவது ப்ராப்பர்ட்டிக்கான ஒரு டெஃபினேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தா இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் கீழே எந்த ஒரு டெஃபினேஷன்ஸுமே வந்து கிடையாது. என்ன சொல்லியிருக்காங்க காமனாக அப்படின்னா தனதாக்கி கொள்ளக்கூடிய எதுவுமே என்ன அப்படின்னா சொத்து அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துடுது அப்படின்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டுக்குள்ளே சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ராப்பர்ட்டிக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு டெஃபினேஷன்ஸே எங்கே இல்லை அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டு கீழே வரவே இல்லை. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் வந்து 2 டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அதாவது வந்து 2 டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை பற்றி வந்து பேசும். ஒன்று மூவபிள், இன்னொன்று இம்மூவபிள். நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் வந்து பேசும். அதாவது அசையா சொத்தை பற்றி தான் பேசுவோம் தவிர மூவபிள் ப்ராப்பர்ட்டியை பற்றி வந்து பேசாது. அப்போ மூவபிள் ப்ராப்பர்ட்டியை பற்றி வந்து சுத்தமே ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி வந்து பேசலையா அப்படின்னா இல்லை, அது சில செக்ஷன்ஸ் வந்து இருக்குது, அதை பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்போ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் வந்து பேசுதுன்னு சொல்லியிருக்கோம். அதாவது அசையா சொத்து வந்து பற்றி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் வந்து பேசுது. அசைய சொத்தை பற்றி எங்கே பேசப்படுது அப்படின்னு பார்த்தா நமக்கு மூவபிள் ப்ராப்பர்ட்டியை பற்றி வந்து பேசக்கூடியது சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் தான் வந்து பேசப்படுது. அப்போ மூவபிள் ப்ராப்பர்ட்டியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. அப்போ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை பற்றி பேசணும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் கீழே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ செக்ஷன் 3ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் கீழே டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஸ்டாண்டிங் டிம்பர், க்ரோவிங் கிராப்ஸ், கிராஸ் நாட் இன்க்ளூடு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டாண்டிங் டிம்பர் தச்சு வேலைக்காக நிற்கக்கூடிய அந்த மரமோ, க்ரோவிங் கிராப்ஸ் வளரக்கூடிய பயிரோ, வளரக்கூடிய பில்லும் என்னவா வராது அப்படின்னா வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி கீழே வராது. அது வந்து ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ப்ராப்பராக இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து டெஃபினேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. நம்ம அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் கிளாஸ் ஆக்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட் வந்து 1897 பொது சொல் விளக்க சட்டத்தில் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 26 என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா நிலம், லேண்டுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ண முடியாது, அது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது பெனிஃபிட் அரைசிங் அவுட் ஆஃப் த லேண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பெனிஃபிஷரி வந்து என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது பர்மனென்ட்லி பேர்மனன்ட் டு எனிதிங் அட்டாச்டு டு த எர்த்து, அதாவது பூமியோட நிலையாக வந்து பொருத்தப்பட்டிருக்கக்கூடியது எல்லாமே என்ன அப்படின்னா வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ வீடு இருக்குது, வீடு வந்து எதில் வந்து அதாவது எதில் வந்து பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னா நிலத்தோட அட்டாச் பண்ணியிருக்கு. அப்போ நிலத்தோட பேஷனட்டாக இருக்கிறது தான் வீடு. வீட்டில் இருக்கக்கூடிய இப்போ என்ன சொல்கிறதுனா வீட்டில் வந்து டோர் இருக்கும், விண்டோ இருக்கும். இப்போ அந்த டோரோ விண்டோவோ வந்து இப்போ விண்டோ இருக்குது அப்படின்னா அந்த வீட்டோட அது அட்டாச் ஆகிருக்கு. இப்போ அந்த வீட்டோட அட்டாச் ஆகிருக்கு. வீட்டிலேருந்து அந்த விண்டோவை மட்டும் நம்ம தனியாக எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாதுன்னா எடுத்தோன்னா அதோட வீட்டோட ஸ்ட்ரக்சரே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். அப்போ அந்த வீட்டோட அதாவது நிலத்தோட அட்டாச் ஆகிருக்கிறது வீடு, வீட்டில் அட்டாச்சு ஆகிருக்கக்கூடிய அந்த பர்மனெண்ட்டாக வந்து இருக்கக்கூடியதை நம்ம எடுத்தோன்னா அதோட வீட்டோட ஸ்ட்ரக்சரை வந்து மாற்றிடும். அப்போ இதெல்லாமே என்னன்னு சொல்லப்படுதுன்னா பர்மனெண்ட்டாக இருக்கிறத சொல்லப்படுது. இப்போ வீட்லேயே வந்து நம்ம டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருப்போம். இதெல்லாம் பர்மனெண்ட்டாக வருமா? இது அதாவது வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் வருமா, மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் வருமா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இது எல்லாமே வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி தான். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து இந்த ஆயில் மில்லாம் வச்சுருப்பாங்க. ஆயில் மில் வச்சுருக்க இடத்துல இல்லை ஏதாவது வந்து ஃபேக்ட்ரிஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரிஸில் ஒரு இடம் வந்து அவங்களோட தான் இருக்காது. ஒரு அக்ரிமெண்ட் மூலமாக அந்த இடத்துல வந்து இவங்க வந்து டெம்ப்ரவரியாக அந்த பிஸ்னஸை வந்து செஞ்சிட்ருப்பாங்க. அந்த பிஸ்னஸ் செஞ்சு அதில் கட்டடம் கட்டி அதில் வந்து நிலத்தோட அந்த ஃபேஷனட் ஆகி இருக்கும். அந்த நிலத்தோட ஒட்டியே வந்து அந்த மெஷினரிஸ் வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அது வந்து மூவபிளில் வருமா, இம்மூவபிளில் வருமா அப்படின்னு பார்த்தோன்னா வந்து அது இம்மூவபிள் தான் வரும். ஏன்னா நமக்கு ஏற்கனவே என்ன சொல்லிட்டாங்க, லேண்டோட அட்டாச் ஆகிருக்கிறது எல்லாமே
ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணால் அதோட ஸ்ட்ரக்சரை வந்து கொலாப்ஸ் பண்ணும் அப்படின்னா அது வந்து என்னவா வந்துடுதுன்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக வந்துடுது. அப்போ மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா எந்த ஒரு ஸ்ட்ரக்சர்லேயும் வந்து சேஞ்ச் இல்லாமல் அதை நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக வந்து ஷிஃப்ட் பண்ணிக்க முடிஞ்சது அப்படின்னா அது மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்துடும். இப்போ இங்கேயும் நமக்கு ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட் கீழே ப்ராப்பராக வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கான டெஃபினேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. அடுத்தது இந்தியன் ரெஜிஸ்டர் ஆக்ட் வந்து 1908 வந்து செக்ஷன் 2 சப்செக்ஷன் 6 சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அசையா சொத்து என்பது நிலம், கட்டிடம், மரபு வழி படித்தொகை, அதாவது ஹெரிட்டரி அலோன்ஸ்லாம் வந்து வரும். அசையா சொத்து அப்படிங்கிறது என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தா நிலம் வருது, கட்டிடம் வருது, மரபு வழி படித்தொகையும் வந்து அதில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வழி, ஒலி, தோணித்துறை, மீன் பிடிக்கக்கூடிய முதலிய உரிமைலாம் என்ன அப்படின்னா வந்து அது எல்லாமே இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் தான் வரும். ரைட் டு வே, லைட்ஸு, பெரி, ஃபிஷரிங்ஸ் இதெல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இது இம்மூவபிள், அதாவது வந்து ஒரு மூவபிள் கிடையாது. இதெல்லாம் இந்த ரைட்ஸ் எல்லாம் வந்து இம்மூவபிள் அது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது நிலம் தரக்கூடிய பயன், நிலத்தோட வந்து பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய அது நிலையாக வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல வீட்டில் என்னென்னலாம் பொருத்தப்பட்டிருக்கு, டோரு, விண்டோ இதெல்லாமே வந்து நிலையாக பொருத்தப்பட்டிருக்கு. அப்போ நிலத்தோட பர்மனெண்ட்டாக வந்து பேஷனட்டாக ஆகிருக்கிறது எதையாவது வந்து நம்ம எடுத்தால் அதோட ஸ்ட்ரக்சரை வந்து கொலாப்ஸ் பண்ணாமல் இருந்துச்சுன்னா ஓகே. இப்போ அது கொலாப்ஸ் பண்ணுது அப்படின்னா அது என்னவா வருது அப்படின்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் வந்துடுது. இப்போ ஃபேனோ, டிவியோ, வாஷிங் மிஷினோ, மிக்சியோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுனால எந்த ஒரு சேஞ்சஸும் ஆக போகிறதில்ல. அப்போ அது வந்து மூவபிளாக வந்துடுது. இம்மூவபிள் அப்படிங்கிறது வந்து பர்மனெண்ட்டாக வந்து லேண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அந்த லேண்டோட ஃபிக்ஸ் ஆகிருக்கிறதுல பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது எதுவுமே வந்து என்னவா வந்துடுது அப்படின்னா வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி கீழே வந்து வந்துடுது. அப்போ இங்கேயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டாண்டிங் டிம்பரும், க்ரோவிங் கிராஸும் வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்ட்டாங்க. அதாவது வந்து தச்சு வேலைக்காக நிற்கக்கூடிய மரமும் வளரக்கூடிய பயிர்களும் அதில் வளரக்கூடிய பில்களும் என்ன அப்படின்னா வந்து பயிர் வளர்ந்துச்சுன்னா நம்ம அறுவடை பண்ணிவிடுவோம். மரம் வந்து தச்சுக்காக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா அந்த மரத்தை வெட்டி நம்ம நிலை கதவு இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து செய்யறதுக்கு வந்து எடுத்துப்போம். அப்போ இதெல்லாமே என்னவா வந்துடுதுன்னா மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் வந்து வருது. நிலத்தில் வந்து இணைந்தே இருக்கும்போது அந்த நிலம் வந்து விற்கப்படுது அப்படின்னா இப்போ வந்து ஒரு லேண்டு வந்து இருக்குது, அந்த லேண்டில் வந்து மாமரம், தென்னை மரம், பலாமரம் இந்த மாதிரி ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு மரங்கள் வந்து இருக்குது. அப்போ அந்த மரத்தை நம்ம விற்பனை அந்த இடத்த வந்து விற்பனை செய்கிறோம் அப்படின்னா அந்த இடத்தோடையே சேர்ந்து அந்த மரங்களும் என்னவா ஆகுது வந்து கிளை நலன், அதாவது இணைப்பயனாக வந்து அது அவங்களுக்கு யாருக்கு வந்து விற்பனை செய்கிறோமோ அவங்களுக்கே வந்து போய் சேர்ந்துடும். இது எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து டிபி ஆக்ட்லேயே வந்து செக்ஷன் 8 கீழே வந்து வந்துடுது. இந்த மார்ஷல் வர்சஸ் கிரீன் கேஸில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இந்த மரத்தை வந்து வெட்டி உடனே வந்து அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போகுங்கிறது ஒரு ஒப்பந்தம் வந்து ஏற்பட்டிருக்கும். இப்போ அந்த மரம் வந்து பர்மனெண்ட்டாக அந்த இடத்துல இருக்குது. அந்த மரத்துலேருந்து ஏதாவது வந்து ஈல்டு கொடுக்குற மாதிரி நம்ம பார்த்த மாதிரி தென்னை மரமோ, மாமரமோ, பலாமரமோ இந்த மாதிரி மரங்கள் வந்து இருக்குது, அது வந்து ஈல்டு கொடுக்குது அப்படின்னா அது வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா மரத்தை வெட்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல வந்து நிலத்துக்கான எந்த ஒரு விற்பனையுமே நடக்கலை. நம்ம செக்ஷன் 8 படி பார்த்தோம் அப்படின்னா வந்து நிலத்தை விற்கிறோன்னா நிலத்தோடு வந்து இருக்கக்கூடிய அந்த இணையாக இருக்கக்கூடிய அந்த நிலத்தோட வந்து இணைஞ்சி இருக்கக்கூடிய அந்த கிளை நலன்களும் யாருக்கு போய் சேரும் அப்படின்னா அந்த நிலத்தை வந்து வாங்குறவங்களுக்கு போயிடும். இப்போ மார்ஷல் வர்சஸ் கிரீன் கேஸில் என்ன அப்படின்னா வந்து நிலத்தை வந்து எந்த ஒரு விற்பனையும் நடந்திருக்காது. ஆனால் மரத்தை மட்டும் வெட்டி எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விற்பனை, மரத்துக்கான விற்பனை தான் வந்து நடந்திருக்கும். இங்கே வந்து ஒரு பர்மனெண்ட்டாக வந்து நமக்கு வந்து ஈல்டு கொடுக்கக்கூடிய மா, பலா, தென்னை இந்த மாதிரியான மரங்கள் இருக்குது அப்படின்னா அது ஈல்டுக்காக இருக்குது அப்படின்னா அது வந்து இம்மூவபிளில் வந்துடும். இப்போ
இது விற்பனைக்கு அந்த மரத்தை பற்றின ஒரு விற்பனை, அந்த மரத்தை வெட்டி வெளியில் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விற்பனை இருக்குன்னா அது வந்து எந்த இதில் வருது அப்படின்னா மூவபுளில் வருமா இம்மூவபுளில் வருமா அப்படின்னு கேட்டால் அது மூவபுளில் வந்துடும். இப்போ இந்த மரத்துக்கான விற்பனை நிலத்தை விற்றுட்டா அது நில விற்பனையால் யார் வாங்கினாங்களோ அவங்களுக்கு கிளை நலனோட சேர்ந்து போயிடுது. இங்கே மரத்தை மட்டும் விற்பனை செய்யறதுனால அந்த மரத்தை போட்டு வச்சுருக்க ஒரு நிலமாக தான் அதை கருதப்படுமே தவிர அந்த மரத்தை வந்து என்னவா சொல்ல மாட்டோம் அப்படின்னா வந்து ஒரு இம்மூவபிள்லாம் சொல்ல மாட்டோம். அதாவது வந்து அசையா சொத்தாக வந்து சொல்ல மாட்டோம். அந்த வெட்டி எடுத்துட்டா அது வந்து அசையும் சொத்தில் வந்து வந்துடுது. அடுத்தது வந்து இன்னொரு வழக்கில் சீனி செட்டியார் வர்சஸ் சந்தானநாதன் அந்த கேஸில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இந்த வழக்கில் வந்து ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு. என்ன ஒப்பந்தம் அப்படின்னா வந்து மரத்தை வெட்டணும் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் தான். அந்த மரத்தை வந்து உடனடியாக வெட்டிக்கிடும் அப்படிங்கிறலாம் இருக்காது. ஒரு 4 வருஷம் வரைக்கும் அந்த மரம் வந்து அங்கேயே இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து வெட்டிக்கிறதா தான் வந்து ஒப்பந்தம் வந்து இருக்கும். இப்போ இது வந்து உடனடியாக வெட்டி விற்பனைக்கு எடுத்துக்குங்க, உடனடியாக வந்து வெட்டி எடுத்துக்கணுங்கிற ஒரு விற்பனை ஒப்பந்தம் நடந்திருந்துன்னா அது வந்து மூவபிளில் வந்து வந்துடும். இப்போ 4 இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் அந்த மரத்தை வந்து வெட்டி விற்பனைக்கு வந்து வெட்டி எடுத்துக்குங்கன்னு சொல்லி ஒரு இது போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ஒப்பந்தம் வந்து என்ன மாதிரி சொல்லப்படும் அப்படின்னா இது வந்து ஒரு அசையும் பொருளுக்கான ஒப்பந்தமா அசையா பொருளுக்கான ஒப்பந்தமா, அதாவது மூவபிளுக்கா இம்மூவபிளுக்கா அப்படின்னு பார்த்தா இம்மூவபிளுக்கு. ஒரு அந்த மரத்தை வெட்டுற வரைக்கும் அது இம்மூவபிளாக தான் சொல்லப்படும். அது எப்போ வந்து அந்த ஒப்பந்த அடிப்படையில் வந்து வெட்டுறதுக்கான காலம் வருதோ அப்போ அது என்னவா மாறிடுது அப்படின்னா மூவபிளாக மாறிடும். இதுதான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்ப இதில் வந்து மேலே என்ன அப்படின்னா வந்து அசையா சொத்துக்குன்னு சில உதாரணம் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வந்து ரைட் ஆஃப் வே, பெரி, ஃபிஷிங் ரைட்ஸு அந்த மாதிரி பார்த்தோம். அதே மாதிரி வந்து ரெண்ட்டு கலெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரைட்ஸு. இப்போ நம்மளுடைய நிலத்தில் வந்து சந்தைக்காக வந்து ஒரு சந்தை போட்டுக்கிறதுக்காக வந்து நம்ம வந்து நிலத்தை வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த வாடகையை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரைட்டு. அப்புறம் பாரம்பரிய அர்ச்சகர் தொழில் வந்து ஆஃபீஸ் ஆஃப் த ஹெரிட்டரி பிரிஸ்டிஸ் ஆஃப் த டெம்பிளில் வந்து பரம்பரையாக அர்ச்சக வேலை வந்து செய்யக்கூடியது. அடுத்தது அடைமானம் வந்து வைத்தவரோட அடைமானம் வந்து மீட்கிறது. அடைமானம் வந்து ஒரு இப்போ நிலத்தை வச்சு அடைமானம் வச்சு இல்லை வேறு ஏதாவது வந்து அடமானத்தை வச்சு வந்து பணம் வாங்கியிருப்பாங்க. திரும்ப அந்த பணத்தை கொடுத்துட்டு அந்த அடமானம் வச்சதை வந்து மீட்கக்கூடிய அந்த உரிமை நம்ம இது பார்த்துருக்கோம். ரைட் டு பெரி, ரைட் டு ஃபிஷிங், ரைட் டு வே. நான் வந்து இப்போ வந்து ரைட் டு வே அப்படிங்கிறப்ப வந்து எனக்கு இப்போ வந்து 2 வீடு இருக்குது. எனக்கு முன்னாடி ஒருத்தவங்களோட வீடு இருக்குது, நான் அந்த வீட்டுக்கு வந்து பின்னாடி வந்து இருக்கேன். இப்போ என்னோடய வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு பாதை வந்து ஒரு பக்கம் ஒதுக்கியிருப்பாங்க. இப்போ அந்த பாதைங்கிறது வந்து அவங்க முன்னாடி இருக்கவங்க தனி உரிமை இருக்குது, நான் வந்து இந்த இடம் வந்து எனக்கு சொந்தமானதுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா இல்லை. ஏன்னா அந்த வழியை பயன்படுத்துறதுக்கான எனக்கு உரிமை இருக்குது. அப்படிங்கிறப்ப ரைட் டு வேல வந்து வந்துடுது. அப்போ அது அசையும் சொத்தா அசையா சொத்தா வருமா அப்படின்னா பார்த்தா அசையா சொத்து அப்படிங்கிற பதத்துக்கு வந்து வந்துடுது. அதே மாதிரி வந்து ஒரு இந்து விதவை பெண் இருக்காங்க. ஒரு இந்து விதவை பெண் வந்து அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அவங்க இருக்கக்கூடிய அந்த காலம் வரைக்கும் அவங்களுடைய கணவருடைய சொத்துலேருந்து வரக்கூடிய அந்த வருவாயை வந்து அனுபவிச்சுக்கக்கூடிய அந்த ஆயுள் பாத்தியம் வந்து ஒரு இந்து விதவை பெண்ணுக்கு வந்து இருக்குது. அது வந்து ஒரு மூவபுளா இம்மூவபுளா அப்படின்னு கேட்டால் அது வந்து இம்மூவபிள் அப்படின்னு சொல்லப்படும். இதுதான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் கீழே வந்து வரக்கூடியது.